ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய குட்டி பாப்பாவோட ஃபேவரட் பொம்மைக்கு ஒரு பாவாடை சட்டை தைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட புடவை, ரொம்ப வருஷம் பழைய புடவை. அதனால நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எனக்கு இதில் ஒரு பாவாடை சட்டை தைச்சி எனக்கு போட்டு விட்டாங்க. அதாவது இதில் 2 புடவை இருந்துச்சு. இன்னொரு புடவை நீளம் பத்தலைன்னு அப்படியே வச்சுட்டாங்க. சரி, அந்த புடவை எடுத்து என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ஒரு அழகான பாவாடை சட்டை ஏற்கனவே தைச்சி போட்டுட்டேன். மீதி இருந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளோட பொம்மைக்கு ஒரு பாவாடை சட்டை அதுக்கு மேட்சிங்காக தைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாவாடையும் சரி, பாவாடை கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி ஈஸியாக தான் இருந்துச்சு. டக்குன்னு அது முடிஞ்சிடுச்சு தைக்கிற வேலை. ஆனால் சட்டை தான் கொஞ்சம் பார்த்து வெட்டினேன், பார்த்து தான் தைச்சேன். சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெய்லர் கடை இருக்கும். போய் அங்கே அந்த ஊருக்கே அது ஒரு டெய்லர் கடை தான். ஏன்னா அந்த ஏரியாவுக்கே மலை மாதிரி கொஞ்சம் கட் பண்ண பீஸு மட்டும் அதில் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி பீஸை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு அந்த பொம்மைக்கு புடவை கட்டுறது, பாவாடை தைச்சி போடுறது, அதெல்லாம் பண்ணி விளாண்டதெல்லாம் சின்ன வயசில். இப்போல்லாம் அதெல்லாம் பண்ண முடியுமா? சரி, நம்ம குழந்தைக்காவது பண்ணுவோம். இதில் தைக்கிறது கூட நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெருசாக செய்கிறத விட குட்டி குட்டியாக செய்யும்போது அது அழகாக இருக்கும். எவ்வளோ குட்டியாலாம் இருக்குமா, நம்மளும் இந்த மாதிரி குட்டியாகிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் தோணும் நம்மளுக்கு சில நேரத்தில். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் டெய்லர் கடையில் போய் இந்த மாதிரி துணி எழுதிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அப்போ டெய்லர் கடை கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா அதை வாங்குறதுக்கே 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா நம்ம கேட்குற டைமுக்கு கிடைக்காது, டெய்லர் பற்றாக்குறன்றனால. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே மிஷின்ஸ் கிடக்கு. ஏன்னா எல்லாருமே தைக்கிறதுக்கு கிளாஸ் போகிறாங்க. ஏன்னா 12th முடித்தோன்னே மீதி கொஞ்சம் நேரம் அப்புறம் டெய்லரிங் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சுறாங்க. எல்லாருமே தைக்கிறதுக்கு ஓரளவு கற்றுக்கிட்டு சில பேர் அது மூலையிலேயே போட்டு வச்சுருந்து தைக்கிறதே இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இங்கே மிஷின் ரிப்பேராக இருக்குது, சோம்பேறித்தனம், அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் மிஷினை அப்படியே ஓரமாகவே போடாதீங்க. மிஷின் உங்களுக்கு நீங்கள் எப்போ சின்ன மிஷின் வச்சுருப்பீங்க, அதில் பெரிய மிஷின் வச்சுருப்பீங்க. ஏன்னா பவர் மிஷின் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு அது தைக்கிறதுக்கு ஆள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். சின்ன மிஷினோ இல்லை அதுக்கு கொஞ்சம் பெரிய மிஷினோ வச்சுருந்தீங்கனாக்கா நம்மளே அதை சரி பண்ணிக்கலாம். யூடியூப்பில் தான் அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்களா, அதை பார்த்து நம்மளே சரி பண்ணி கற்றுக்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு, வீட்டில் இருக்க பழைய துணிகளை வச்சு உங்களுக்கு தேவையானதை நீங்களே தைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே டிசைனர் ஆகிக்கோங்க. இதுக்கு 4 வருஷம் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போய் தான் நம்ம கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே போட்டு நம்மளோட உழைப்பை போட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது பழக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம எல்லாமே யூனிக்காக பண்ணணும். ஒரு கையெழுத்து மாதிரி அழகாக இருக்கணும். ஒரு ப்ளவுஸு தைக்கும்போது அது தப்போ ரைட்டோ அது ஸ்டிச்சிங் அழகாக இருக்கணும். அதோட நீட் ஃபினிஷிங் கொடுத்தோம்னாக்கா அது பார்த்தோன்னே இது தப்புன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு. ஏன்னா போட்டு பார்க்குறது அப்புறம் பார்த்தோன்னே அது அழகாக இருக்கணும். ஏன்னா ப்ளவுஸு சரியாக தைச்சிட்டு தையல் நல்லா இல்லைனாக்கா அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்ததுன்னா அதுங்களுக்கு நீங்கள் தைச்சி போடுங்க. விதவிதமாக தைச்சி போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ தைச்சி போடுங்க. எந்த ட்ரெஸ் இருக்கோ எடுத்து தைச்சி போடுங்க. நீங்கள் தைக்க வரல, அது சரியில்லை, இது சரியில்லை, தைக்க தான் நம்மளுக்கு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னே நம்மளுக்கு தெரியும். சும்மா ஒரு தடவை தைச்சிட்டு அதில் மிஸ்டேக் வருது, எனக்கு சரியாக வரல, எனக்கு துணி நேராக வரல, அது கோணிக்கிட்டு சுருக்கமாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம அதில் தைக்கிறோமோ பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அது நீட்னஸ் கொடுக்கும். அடுத்தடுத்த தடவை மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டெய்லருமே ஒவ்வொரு விதமாக தைப்பாங்க. எல்லாருமே ஒரே விதமாக தைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு விதமாக வேறு டெக்னிக் வச்சு தான் தைப்பாங்க. நீங்கள் எல்லாரோட வீடியோவும் பார்த்து நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வர மெத்தடு, கட்டிங் மெத்தடு, ஸ்டிச்சிங் மெத்தடு அதை மட்டும் கற்றுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கோங்க. நான்
டெய்லர் ப்ரோ அவரோட யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் டெய்லரிங் வந்து நல்லா கற்றுக்கிட்டதே. ஆரம்பத்தில் நான் கிளாஸ் போயிருந்தாலும் எனக்கு அங்கே வந்து அவங்க சொல்லி கொடுத்ததும் புரியலை, அவங்க அந்த அளவுக்கு டீட்டெயிலாகவும் சொல்லி தரலை. ஆனால் எனக்கு தைக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. நிறைய கிளாஸ் போனேன், எந்த இடத்துலையுமே எனக்கு சரியாக சொல்லித்தரல. இந்த யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தைக்க ஆரம்பித்தேன். அது இது ப்ளவுஸுனால் இதுதான் மெத்தடு அப்படின்றதையும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாரோட யூடியூப் சேனலை பார்த்து கற்றுக்கிறது உங்களுக்கு புரியுதோ அவரோடத பார்த்து கற்றுக்கிட்டு தைக்க ஆரம்பிங்க. பாருங்கள், நான் என்னோடய பாப்பாவோட பொம்மைக்கு தைச்சி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் குட்டி பாப்பாவுக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அழகு பாருங்கள். இதுதான் எங்கள் பாப்பா, அதான் அவளோட டிம்மி. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு போட்டு பாருங்கள். இந்த மேட்சிங் ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.